ஹலோ சில்ட்ரன், இப்போ நம்ம பார்க்க போகிறது 4வது பாடத்தோட பயிற்சித்தாள். இது 2ஆம் வகுப்புக்கு உரியது. ஓகேவா? இப்போ பாருங்கள், மேலே என்ன இருக்குது? படித்து பழகுக. நீங்களும் வீட்டில் இதை படித்து பார்க்கணும். படிக்கலாமா? பொறுமையுடன் கேட்பார், பொறுமையுடன் கேட்பார். நன்றாக பாடுவார், நன்றாக பாடுவார். செய்து காட்டுவாள், விளையாட பிடிக்கும். செல்ல நாய்க்குட்டி, செல்ல நாய்க்குட்டி. அடுத்தது எழுதி பழகுக. இங்கே இருக்க வேர்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? எழுதி பார்க்கணும். எழுதலாமா? கா தை கா இல் கதைகள். அடுத்து கா தை இத் தா லை வா இன் கதை தலைவன். நாய்க்குட்டி, நா இ இக் கு இட் டி, நாய்க்குட்டி. உறவினர், உ ர வி ந இர், உறவினர். தங்கை, தா இங்கை, தங்கை. நண்பர்கள், நா இன் பா இர் கா இல், நண்பர்கள். அடிக்கடி, ஆ டி இக் கா டி, அடிக்கடி. பாடல், பா டா இல், பாடல். இந்த சொற்களெல்லாம் நீங்கள் எழுதி பார்த்து பழகணும். அடுத்தது பொருத்தமான குறியீடுக. சரியா தவறான்னு நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள். எழில் எதையும் தன் நண்பர்களிடம்தான் முதலில் கூறுவான். இது சரியா தவறாமா? எழில் ஃபஸ்ட்டு என்ன நடந்தாலும் யார்கிட்ட சொல்லுவான்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவானா? அவங்க அம்மா கிட்ட சொல்லுவானா? அம்மா கிட்ட தானே சொல்லுவான். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? தவறு அப்படின்னு போடணும். ஓகேவா? அடுத்தது எழில் வீட்டில் நாய்க்குட்டி இருக்கிறது. இது சரியா தவறா? அவனோட பெட்டு ஒன்று வச்சுருக்கான்ல, அப்போ அது சரி. அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும்? சரின்னு போடணும். அடுத்தது எழிலுக்கு கால்பந்து விளையாட தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும்ல, அந்த இடத்துல நீங்கள் சரின்னு போடணும். அடுத்து எழில் தாத்தாவுடன் சேர்ந்து பாடுவான். தாத்தா கூட சேர்ந்து பாடுவானா இல்லை பாட்டி கூட சேர்ந்து பாடுவானா? பாட்டி கூட தானே சேர்ந்து பாடுவான். அப்போ இந்த இடத்துல தவறு. வீட்டிற்கு உறவினர்கள் வந்தால் எழில் மகிழ்ச்சி அடைவான். இது சரிதானே? அப்போ சரி போடணும். ஓகேவா? அடுத்தது பொறுத்துக. இங்கே இருக்கு பாருங்க, எழிலின் அம்மா. இதுக்கு இங்கே எது கரெக்டாக இருக்கோ அதை மேட்ச் பண்ணும். இங்கே என்ன இருக்குது பாருங்க, எழிலின் அம்மா வெளியில் அழைத்து செல்வார். இது வராது. எழிலின் அம்மாவுக்கு என்ன வரும்? எதையும் பொறுமையாக கேட்பார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எழிலின் அம்மாலேருந்து எதையும் பொறுமையாக கேட்பார். அடுத்தது எழிலின் அப்பா. எழிலின் அப்பா என்ன பண்ணுவார்? கதைகள் கூறுவார். எழிலின் தாத்தா வெளியில் அழைத்து செல்வார். எழிலின் பாட்டி நன்றாக பாடுவார். எழிலின் தங்கை எழிலை போலவே செய்து காட்டுவாள். அடுத்தது வினாவிடை. எழிலை எவ்வாறெல்லாம் அழைக்கிறார்கள்? அடுத்தது வினா விடை. எழிலை எவ்வாறெல்லாம் அழைக்கிறார்கள்? எழில்மா, எழிலா, எழில் தம்பி, எழில் கண்ணு, எழில் குட்டி, அண்ணா என அழைப்பார்கள். எழில் அவங்க வீட்டில் ஒருத்தரும் ஒரு மாதிரி அழைப்பாங்கல்ல, அதனால் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நல்லா படித்து எழுதணும். அடுத்து எழில் யாருடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான்? எழில் பாட்டியுடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னை பற்றி. இங்கே பாருங்கள், இது எழில். அவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? என் பெயர் எழில், என் அம்மா பெயர் கவியரசி, என் அப்பா பெயர் அமுதன், எனது ஊர் கோவூர், அலைபேசி எண்
1 2 3 4 5 6 7 8 9 10 அலைபேசி என்ன சொல்லுவோம்? நம்மளோட மொபைல் ஃபோன் நம்பர் தான் அலைபேசி எண் சொல்லுவாங்க. அதே போல் நீங்கள் இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ ஒட்டி என் பெயர் அப்படின்னு உங்களோட பேர், உங்கள் அம்மா பேர், அப்பா பேர், உங்களோட ஊர், உங்களோட மொபைல் நம்பர் இதெல்லாம் எழுதணும். ஓகேவா? அடுத்தது உறவு முறையை அறிந்து அழைப்பேன். வீட்டில் எல்லாரையும் எப்படி கூப்பிடணுன்னு இப்போ சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள், அம்மாவின் அக்கா, அம்மாவுக்கு அக்கா இருந்தாங்களா, அவங்கள என்னன்னு சொல்லுவோம்? பெரியம்மா. அம்மாவின் தங்கை, அம்மாவுக்கு தங்கச்சி இருந்தால் அவங்கள என்னன்னு சொல்லுவோம்? சித்தி, சித்தின்னு சொல்லுவோம். அப்பாவின் தம்பி, அப்பாவோட தம்பியை சித்தப்பான்னு சொல்லணும். அப்பாவின் அண்ணன், அப்பாவுக்கு அண்ணனை பெரியப்பா அப்படின்னு சொல்லணும். அம்மாவின் அண்ணன், அம்மாவோட அண்ணனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மாமா. அம்மாவின் தம்பி, அம்மாவோட தம்பியையும் மாமான்னு சொல்லுவோம். அண்ணாவையும் மாமா தான் சொல்லணும், தம்பியையும் மாமா தான் சொல்லணும். அடுத்து அப்பாவின் அக்கா அத்தை, அப்பாவின் தங்கை அத்தை. அப்பாவுக்கு அக்காவும் அத்தை தான், தங்கையும் அத்தைன்னு தான் நம்ம சொல்லணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ எல்லாரையும் எப்படி கூப்பிடணுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா?